ஆயுத வியாபாரிகளின் வலுவான லாபி, கரையேற முடியாத ட்ரம்ப் கமலா ஹாரிஸ். இரண்டாம் உலகப் போர் முடிவடைந்ததுக்கு அப்புறம் உலக நாடுகளுக்கு இடையே ஓரளவுக்கு அமைதி நிலவியச்சு. சோவியத் யூனியன் ஒரு பக்கமும் அமெரிக்கா இன்னொரு பக்கமும் நின்றதால ஒரு சமநிலை பேணப்பட்டது. பெரிய அளவிலான போர்களோ வன்முறை சம்பவங்களோ நிகழாமல் தடுக்கப்பட்டன. ஆனால் சோவியத் யூனியன் வீழ்ச்சியடைந்த பிறகு அமெரிக்காவிற்கு கடிவாளமே இல்லாமல் போய்விட்டது. மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்காவுடனான கைகோர்த்து இருப்பதால் 1988ஆம் ஆண்டு சோவியத் யூனியன் வீழ்ந்த பிறகு நாடுகளில் வன்முறை, பிற்போக்கான சக்திகளும் மதவாத சக்திகளும் நடத்திய ஆட்சி கவிழ்ப்பு, நாடுகளுக்கிடையே போர், ஈராக்கின் அழிவு, சிரியாவில் நாசம், இலங்கையில் வன்முறை மூலம் ராஜபக்ச விரட்டியடிப்பு, வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா பதவியில் இருந்து தூக்கி வீசப்பட்டது, காசாவில் பேரழிவு, லெபனானின் சீர்குலைவு, ஆப்பிரிக்க நாடுகளில் தலைவர்கள் வீதியில் இழுத்து வந்து கொலை செய்வது அப்படின்னு வரிசையாக அரங்கேறி வரக்கூடிய கொடுமைகள் மற்றும் அட்டூழியங்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போகுது. சோவியத் யூனியன் இருந்தபோது அதனுடன் திகழ்ந்து வந்த பனிப்போரை காரணம் காட்டி ஆயுதங்களை குவித்து வந்த அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ கூட்டணி நாடுகள் இப்போ ஆயுத வியாபாரத்திற்கு வழி இல்லாமல் நாடுகளுக்கிடையான போர்களை தூண்டி விடுவதும் கனக்கச்சிதமாக நடைபெற்று வருது. ஆயுத வியாபாரிகளுடைய கொழுத்த லாபத்திற்கு இப்போது நடைபெற்று வரக்கூடிய காசா போரும் உக்ரைன் போரும் நம்ம கண்முன் இருக்கும் சாட்சிகளாக இருக்கும். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே இடைவெளிகளை குறைக்கும் நோக்கில் கெய்ரோவில் நடந்த பேச்சுவார்த்தைகள் பலவீனம் அடைந்திருக்கிறது. இந்நிலையில் இஸ்ரேலிய ஊடகங்களுக்கு கசிந்திருக்கக்கூடிய செய்திகள் நெதன்யாஹுவுக்கும் அவரது அமைதி பேச்சுவார்த்தை பிரதிநிதிகள் மற்றும் பாதுகாப்பு தலைவர்களுக்கும் இடையிலான விரிசல்கள் ஏற்பட்டு வருவதா சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரேலின் தொலைக்காட்சி சேனல் 12 தலைமை அரசியல் ஆய்வாளரான டானா வெயின்ஸின் கூற்றுப்படி நெதன்யாகு தனிப்பட்ட முறையில் தனது முக்கிய பேச்சுவார்த்தை பிரதிநிதிகளும் பாதுகாப்பு தலைவர்களும் பலவீனமாவார்கள் அப்படின்னு குற்றம் சாட்டினார். இஸ்ரேலின் இராணுவ நலன்களை பாதுகாப்பதில் தான் தனியாக நிற்பதாக அவர் காட்டிக்கொண்டார். ஆனால் போர் நிறுத்த விவகாரத்தில் இஸ்ரேலுடன் தாம் உடன்படவில்லை என்பதைப் போல அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சொல்லியிருக்காரு என்று செய்திகள்லாம் கசிவிடப்பட்டது. அதே நேரத்தில் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலை தாக்கிய போதும் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியை கொல்லப்பட்ட சமயத்தில் பழிவாங்க போவதாக ஈரான் எச்சரித்த போதும் இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு துணை நிற்போம் அப்படின்னு கூறியவர் தான் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிளிங்கன் என்பதை மறந்துவிட முடியாது. பாலஸ்தீனர்களுக்கு தனிநாடு அங்கீகாரம் கொடுத்து அதற்கான வரையறைகளையும் நிர்ணயித்து விட்டால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் வெகுவாக தணிந்துவிடும். நிச்சயமாக அமெரிக்காவால் இதை செய்ய முடியும். இஸ்ரேலையோ அல்லது போர் நடத்தும் நாடுகளையோ அமெரிக்காவால் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்வது ஏமாற்று வேலை. உலகில் தங்களுக்கு ஒத்து வராத எத்தனை அரசுகள் பதம் பார்க்கப்பட்டிருக்கின்றன என்பது நமக்கு தெரியாதா என்ன? அதுபோல ரஷ்யா உக்ரைன் இடையே நடக்கக்கூடிய போரில் பெரிய அளவுக்கு இழப்பு உக்ரைனுக்கு தான் ஏற்படும் என்பது தெரிந்தே அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் அந்த நாட்டிற்கு ஆயுதங்களை வழங்கி உசுப்பேற்றி விட்டதை தவிர அமைதி பேச்சுவார்த்தை நடத்துங்கள் அப்படின்னோ போர் நிறுத்தத்தை அமல்படுத்துங்கள் அப்படின்னோ குரல் கொடுக்கலை.